உலர்ந்த இனிப்பு மாங்காய் தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். இது 90s காலத்தில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு மிட்டாய். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். புளிப்பான 5 மாங்காய் எடுத்திருக்கேன். இந்த ரெசிபி ரொம்பவே புளிப்பான மாங்காயில் பண்ணால் ரொம்பவே நல்லா இருக்கும். தொலியெல்லாம் சீவி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் தேவைக்கேற்ப தண்ணி நிரப்பி அதை கேஸ் அடுப்பில் வச்சு தண்ணியை நல்லா கொதிக்க வைங்க. தண்ணி கொதிச்ச அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காய் துண்டுகளை எடுத்து ஒரு தண்ணியில் ஆட் பண்ணிடலாம். கிண்டி வச்சு இதை நம்ம கிண்டி விட்டுடலாம். அப்போ தான் எல்லாம் ஒரே சமமாக வெந்து கிடைக்கும். மாங்காய் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது, சீக்கிரமாகவே வெந்துடும். வேக வச்சு எடுத்து வச்சிருக்க மாங்காவை கொஞ்சம் சூடு இருக்கும்போதே அரை கப் அளவுக்கு சீனி நான் இதில் ஆட் பண்ணி குலுக்கி வச்சுருவேன். கையோ ஸ்பூனோ போட்டு இதை மிக்ஸ் பண்ணக்கூடாது, மாங்காய் உடஞ்சி போயிடும். அதனால் பாத்திரத்தை குலுக்க தான் செய்யணும். இப்போ மூடி போட்டு 2 நாட்கள் இதை அப்படியே ஊற வச்சிடலாம். காலையில், மதியம், இரவு 3 நேரமும் இதை எடுத்து நம்ம குலுக்கி வைக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா சீனி பாவெல்லாம் ஊறி இது ரெடியாகி இருக்குது. நான் 2 நாட்கள் இதை ஊற வச்சுட்டேன். இப்போ எடுத்து தனித்தனியாக ஒன்றா பாத்திரத்தில் எடுத்து வச்சு இதை நம்ம வெயிலில் காய வச்சிடலாம். வெயிலில் காய வைக்கும் போதும் அடிக்கடி போய் திருப்பி இதை வைக்கணும். அப்போ தான் எல்லா சைடும் காயும். ஒரே நாளில் இது ரெடி ஆகிரும். உலர்ந்த இனிப்பு மாங்காய் ரெடி ஆகியாச்சு. அடிக்கிற வெயிலுக்கு நான் எதிர்பார்த்ததை விடவும் அதிகமாகவே வெயில் கிடச்சி இது ரொம்பவே பிரமாதமாக காஞ்சிட்டு. சீனி எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி உங்களுக்கு விருப்பம்னா இந்த உலர்ந்த மாங்காய்க்கு மேலே நீங்கள் அப்படியே தூவி விட்டு குலுக்கி வச்சிடலாம். இதை நீங்கள் எவ்வளோ நாள் வேணும்னாலும் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்.